வெல்கம் 30 டேஸ் வெயிட் லாஸ் சேலஞ்சினுடைய டே வந்து 7 1 வீக் ஆயிடுச்சு. இடையில வந்து சீட்டிங் நிறையா நடந்துருச்சுங்க இந்த வீக் ஃபுல்லாகவே. இன்றைக்கி காலையிலேயும் நேற்று டீ குடிக்காட்டி இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சோடனேயும் ஒரு காஃபி ஒன்று சாப்பிட்லாம் போல் இருந்தது. அது என்னென்னு தெரியல. ப்ரூவெல்லாம் அதிகமாக சாப்பிட மாட்டேன். எப்பாவது ஒரு நாளைக்கு ப்ரூ காஃபி இல்லது சன்ரைஸ் இது சாப்பிட்லாம் போல் இருக்கும். சரி இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் எந்திரிச்சோடனேயும் ஆம்லா ஜூஸ் இது போட்டு வச்சுதுன்னா அதை குடிச்சிருப்பேனே என்னமோ, அதுவும் போடல. இந்த 2-3 நாளாக அங்கேயும் இங்கேயும் வெளியே கிளம்பிட்டு போடுறக்கு டைம் இல்லை. ஸோ எந்திரிச்சோடனே காஃபி தான். ப்ரூ காஃபி மட்டும் சுகர் வந்து மீடியமாக எடுத்துக்கிட்டேன். அது பசங்களுக்கு பார்த்திங்கன்னா காஃபி வந்து எப்பாவது ஒரு நாளைக்கு காஃபியும் வரிக்கும் வேணும்பாங்க. ஸோ அதனால் சாப்பிட்டுக்கிட்டாங்க. நான் சாப்பிட்ல. சாப்பிட்டு மெயின் என்னென்னா வந்து காலையில் எந்திரிச்சது லேட்டு. ஸோ பெரியகாரி ஒன்று போக வேண்டியது இருந்தது. அதனால் காஃபி குடிச்சிட்டு போய்க்கலாம், பசியாக இருந்தது. வேறு எதெல்லாம் செய்கிறதுக்கு டைம் இல்லை. சரி சாப்பாடு மட்டும் வச்சுட்டு போயாச்சு. சிக்கன் இருந்தது. ஸோ அதை வந்து சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு பார்த்தா யாருமே வேணான்ட்டாங்க. சரி அது வேஸ்ட்டாக போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி செஞ்சது இருந்தது. ஸோ நான் அதையும் மட்டும் ரைஸ் மட்டும் ஒரு 2 ஸ்பூன் வச்சு அந்த சிந்தாமணி வச்சு சாப்பிட்டேன். சரி நாளைக்கு கருப்பு கவுனி அரிசி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரிசி தண்ணியில் போட்டு இலவுக்கு போயிட்டு வரையிலையே, அதாவது பெரிய ஹரியத்துக்கு போயிட்டு வரையிலையே பப்ஸ் 2 வாங்கிட்டு வந்தேன். சரி பசங்க இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஒரு 1/2 பப்ஸ் எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். எக்கு மட்டும் எடுத்துக்கலான்னு பார்த்தேன். சரி வேண்டான்னு பார்த்தேன். சரி வாங்கிட்டு வந்துட்டுமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 1/2 பப்ஸ் மட்டும் சாப்பிட்டா பத்துமா, ஒரு டீயும் சாப்பிடணுமா, டீயும் சாப்பிட்டாச்சு. சரி சாப்பிட்டு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு சரி மதியம் தான் சாப்பாடே செய்கிறக்கு ஆரம்பித்தேன். காலையில் வந்து எல்லாம் பழைய சாப்பாடு இருந்துச்சுன்னு அப்படின்னு போட்டாச்சு. இது மதியத்துக்கு பார்த்திங்கன்னா நான் எடுத்துக்கிட்டது பாசிப்பருப்பு முளப்பு கட்டி வச்சது 2-3 நாள் ஆகி போச்சுங்க. வெளியே கிளம்பிட்டு அது சாப்பிட்றக்கே டைம் இல்லை. ஆக்சுவலாக என்னென்ன போட்டிருக்கிறேன்னா பாசிப்பயிறு கொஞ்சம் ஒரு கைப்பிடி அளவு நிறையாவே போட்டிருக்கிறேன். பிளாக் டேட்ஸ் போட்டிருக்கேன். சாரி கரெக்டு, அது கொஞ்சம் போட்டிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து பிளாக் திராட்சை போட்டிருக்கேன். கடலைப்பருப்பு வேக வச்சுருந்தேன்னா போட்டிருப்பேன், வேக வைக்கல. வறுத்த கடலைப்பருப்பு ப்ளஸ் வந்து பச்சை பட்டாணி இதெல்லாம் கொஞ்சம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். சூப்பராக தான் இருந்தது. ஆனால் இருந்தாலுமே மாதுளை கொஞ்சம் அதிகமாக போடங்காட்டி கொஞ்சம் நல்லா இருந்தது. ஸோ அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு கருப்பு கவுனி சாப்பாடு வச்சுருந்தேன். ஸோ அதையும் வந்து இது எந்த டைமு ஒரு 4 o'clock இருக்குங்க. இதை நான் சாப்பிட்டு டியூஷன் கிளம்புறதுக்கு முன்னாடி சாப்பிட்டு போனேன். எப்போவுமே சாப்பாடு வந்து கரைச்சி சட்னியே ஏதோ சைடிஷ் வச்சு சாப்பிடுவேன். இன்றைக்கி வந்து சூடாக இருந்தது, சட்னிக்கு வச்சு சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சாப்பிட்டேன். உண்மையாலுமே நல்லா இருந்தது. இது வந்து நைட்டு வந்து மாதுளை மதியம் உரிச்சது மீறி இருந்தது. ஸோ அதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாப்பிட்ருந்தேன். இன்றைக்கி கிட்டத்தட்ட 3 டீ குடிச்சிட்டேன். இந்த 2-3 நாளாக டீ விட்டுருந்தேன். ஒரு 2-3 டேஸ் முன்னாடி எல்லா ஃப்ரெண்ட்ஸு, அதாவது பசங்களோட ஃப்ரெண்ட்ஸு அவங்க அம்மா எல்லாம் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு டீ வச்சு அதை குடிக்கிறக்கு ஆரம்பித்து அந்த 2-3 நாளாக கண்டினியூவாக டீ குடிச்சிட்ருக்கிற மாதிரி இருக்குது. அநேகமாக வெயிட் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கிறதுக்கு தான் சான்ஸ் இருக்குது. சரி இன்னொரு 3 டேஸ் கழித்து வெயிட் போட்டுக்கலான்ட்டு விட்டுட்டேன்.